விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் எடிஷன் சப்ஸ்கிரைபருக்காக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அட்வான்ஸ் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. நாளைக்கும் ஸ்பெஷல் வீடியோ வரும். ராயல் மக்களே, நீங்கள் வந்திருக்குது நிஞ்சா கேமிங் தமிழ். இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தினாக்கா வச்சுக்கோங்களேன். நான் ஸ்டோரி கேம் மாதிரியே ஒரு கேம் செஞ்சுருக்கேன். அதாவது செய்யலை, அந்த மாதிரி நான் செய்ய போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இனி நான் எல்லாரையும் கடிச்சு ரசிச்சு குடிக்க போறேன்டே. எங்கடா வண்டி இது? என்னடா வண்டி இது? இருறா உன்னை. நானும் பார்த்துட்டே இருக்கேன், எந்த பக்கம் போனாலும் இடிக்குது. இனி நான் நிறையா பேரை எம்மத்தருமை ரசிச்சு கசிச்சு குடிய சொன்னார். நான் போயிட்டு எல்லாரையும் நீ குடிக்க போகிறேன். ஒருத்தனை இங்கே விட மாட்டேன். டே, சிட்டியில் இருக்க எவனும் வெளியே வரக்கூடாது. டேய், இங்கே நான் தரன்னு தைச்சிட்டு வரேன். கபர் எல்லாத்தையும் உடைச்சிட்டே. ஓய், எவனோ இருந்தீங்க அவ்வளோதான். என்கிட்ட டெட் பாடி அங்கே ஒருத்தர் சிக்கிட்டான் பைபிளில். இன்னைக்கு அவன் பொசுங்கி போகிறான். அவ்வளோதான். அவன் கறியை நான் ருசிச்சு குதிக்கணும். சீக்கிரம் இறங்கி ஓடு ஓடு ஓடு. சீக்கிரமாக அவனை ரத்தத்தை குடிக்கணும், இல்லை அவன் வந்துட்டு மறைஞ்சு போயிடுவான் எம்மத்தருமர்கிட்ட. ஏய், அவன் சாப்பிட்டாச்சு, வாங்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணல. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் வைங்களேன், நான் உங்கள் வீட்டில் வந்து உங்களையும் ரசித்து பிடிச்சி சாப்பிட்டு முடிச்சுங்க. உங்களையும் நீங்கள் அப்புறம் எறும்பு துரும்பாலாம் இருப்பீங்க. ஆனால் நான் அப்பயே சொல்லிடுறேன், இவளையும் கார் வச்சு போட தெரியாச்சு. இப்போ அவனை எது வச்சு போட தரலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆமாம், கீழே விழுந்துட்டேனே. டாய் நின்றா, பின்னால் நான் வச்சு வெடிக்காமல் விட மாட்டேன்டோய். வேடா, எடுறா வண்டியை, சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகுறா. ஏய், இன்னைக்கு நான் இவனை விட்டவே மாட்டேன். என்னை இடிச்சிட்டு போனால இறை உனக்கு வச்சுக்கிற வந்து என்ன ரவுண்டு சுற்றுறான். என்ன வேணுங்கன்னே பண்ணுறியா தம்பி? ஏய், என்ன பண்ணுற? சும்மாவே சுற்றிட்டு இருக்கான். இறா, உன்னை பின்னால் பேக்லேயே வச்சு இடிக்கிறேன். இன்னைக்கு நான் உன்னை விடவே மாட்டேனோய். மாட்டிக்கிட்டேன். நீ இன்னைக்கு என்கிட்ட கறி ரசமாக ஆக போகிற. AK-47 தம்பியை நான் எடுத்து விட்டேன். ஏய், ரொம்ப சேட்டை காமிக்காதடி. அவ்வளோதான். ஆனால் நான் உசுரோட மறுபடியும் வந்துடுவேன். ஏன்னா நான் எருமதருமரோட அசிஸ்டண்ட். என்னை யாருனாலையும் அழிக்க முடியாது. நானே ஒரு பேய், எனக்கே அழிக்கிற மனுஷனா நானு. இருங்கடோ, உனக்கு இருக்கு எல்லாருக்கும். அடக்கருமத்தை, அந்த வண்டி எனக்கு சரியாகல. இந்த வண்டி விட்டு இறங்கிடலாம். அவ எங்கேயாவது போய் இடிச்சு சாவு. ஓகே, AK-47 படப்படன்னு சொல்லுவாங்க. ஏய், அவங்க ஒருத்தன் சிக்கிட்டாலோய். அவ்வளோதான், செத்துடும். ஸ்பாட் அவுட்டு. இது என்ன கடை? உடச்சி போடுறான் அந்த கடையை. என்னடா இது, சும்மா போனாலும் போத்துன்னு விழுவுறேன். நம்ம தர்மரே, நான் இங்கே கொடுமை பண்ணுறாங்க, வந்து காப்பாற்றுங்க. ஒன்றுமே பண்ணாமல் நீங்கள் மட்டும் ஃப்ரீயாகவே கிடைக்கிறீங்களே. என்ன சார், நீங்கள் வர வேண்டியது தானே சார். நானும் எவ்வளோ தடவை இவனுக்கிட்ட எல்லாம் அடி வாங்கிட்டு இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் உங்கள் வீட்லேயும் வந்து இந்த மாதிரி குச்சிக்குவேன். எனக்கு இப்போ ஓகே, பார்த்தீங்களா, இந்த ரத்தம் சிந்துகிறேன். எனக்கு ரத்தம் எப்போதும் வெளியே வந்துடும், ஏன்னா அதுக்கு தாங்காது. நீயும் ஸ்பாட் அவுட்டு, இங்கே இரு. அந்த வண்டியை எங்கேயே வச்சுட்டு போகிறேன். இந்த வண்டியை எவனும் தொடக்கூட விடாது. சரி, நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு புது வண்டி வாங்கிப்போம். ஏதோ அது வண்டி கொடுங்கடா, ஒரு நல்ல வண்டியை. ஒரு வண்டியும் கிடைக்க மாட்டேங்குதே. இந்த வண்டி தான் எடுத்துகிட்டு போனோம் போல நம்ம நிலைமைக்கு. கச்சா
ஏறா வண்டியை. எத்தனை மணி ஆனாலும் நான் இன்னைக்கு நிறையா பேர் கடிச்சு ரசித்து குடிக்காமல் இங்கேருந்து ஓட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இங்கே கிளம்பலாம். எந்த பக்கம் இருக்குதுன்னு தெரியல. அந்த பில்டிங் மட்டும் கடிச்சா போதும். நான் இவங்க எல்லாரையுமே சாப்பிட்டுருவேன். எனக்கு ஆனால் அந்த பில்டிங் கிடைக்க மாட்டேங்குது. நான் உலகத்துக்கு வேணால் போகணும். இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குது. ராத்திரி அவர்கிட்டையும் போல நான் இங்கேயே மாட்டிப்பேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. நேரம் நோக்கி போகலாம். நம்ம நேரம் இப்போ எங்கே போகிறோன்னு கேட்டிங்கனாக்கா, நேரம் நம்ம வந்துட்டு ஹெலிகாப்டர் இடத்துக்கு போகிறோம். அப்போ தான் நம்ம வேறு ஒரு உலகத்துக்கு போக முடியும். இந்த பக்கம் இந்த பில்டிங்க்கு தான். இது பில்டிங்கா? இந்த பில்டிங் இல்லை போலையே. இந்த பில்டிங் தான். ஆமாம், இந்த பில்டிங் மேலே தான் இருக்குது ஹெலிகாப்டர். இதை நம்ம வந்துட்டு எடுத்துப்போம். படிப்பாப்டர் இந்தா கடிச்சிச்சு. ஏறுறா. அவ்வளோதான். இங்கேருந்து ஏறு. இன்னும் மேலே உங்கள் ஆட்டம் முடிஞ்சிச்சு மனிதர்களா. என் ஆட்டம் ஆரம்பிக்கிறது. கிளம்புடா ஹெலிகாப்டர் எடுத்து. அவ்வளோதான். இனிமேல் நீங்கள் எல்லாருமே காலி. ஹெலிகாப்டரில் வந்துட்டுருக்கேன். எங்கே யாருமே காணோம். ஐயோ, லூசாத்து. இதே மாதிரி ஷார்ட்டாக பண்ணிக்கிட்டு இருந்தா என்னோட தலைவர் வேறு வந்துட்டு போகிறாரு. தலைவர் மட்டும் வந்தாருன்னா அவ்வளோதான். என்னை பிடிச்சி நசுக்கி ருசி போட்டு சாப்பிட்ருவார். சரி, நம்ம இங்கேருந்து காரை திருப்பி கிளம்புவோம். அவ்வளோதான். கிளம்புடா. அவ்வளோதான். இங்கேருந்து கிளம்பிட வேண்டியதான். இங்கே பார்க்கிங் போட்டு வச்சுப்போம். அப்போ தான் நம்ம தலைவர் வந்தால் கூட தெரியாது. இதுக்குள்ளே உள்ளே போ. இப்போ உள்ளே போகிற காடி ஒன்று நான் கொன்றுவேன். ஏன்னா நம்ம கார்கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட லைட்டு போச்சு ஒரு பக்கம். இன்னும் ஒரு பக்கம் லைட் மட்டும் தான் இருக்குது. அதுவும் போச்சுன்னா இருட்டாயிரும். அதுவும் போச்சு. இதனால நம்ம இப்படி தான் போகணும். லைட்டு ஃபெயிலியர் ஆச்சு. நான் ஒன்றும் பண்ண முடியாது மக்களே. அதனால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இங்கே வந்து நம்ம தலைவருக்கு தெரியாது. இங்கே ஒழிஞ்சிப்போம். யாரோ சொன்னாங்க இந்த பக்கம் எவனோ இங்கே பண்ணிகிட்ருக்கான்னு கைஸ். ஏன்னா வந்துட்டு இங்கே எவனோ வந்துட்டு எல்லாத்தையும் அடித்து 10 பேர்கிட்ட அடிச்சிருக்கானா. ஆனால் வந்துட்டு ரிப்போர்ட் வேறு வந்திருக்கு. அதனால் நான் வந்துட்டு செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ ஓகே, நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த வீடியோவுக்கு லைக் மட்டும் கொடுத்துருங்க. எங்கள் லைக் இந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்கணுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாரி மாதிரி கேம்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு போடுவேன். ஓகே, அந்த தலையை இது மேலே தான் இருக்கான்னு சொன்னாங்க. ஏன்னா ராத்திரி எல்லாம் இங்கே வந்துட்டு இங்கே பாருங்க. இது இருங்க உட்காந்து பார்ப்போம். ஆமாம், இதெல்லாம் டயரோட சாப்பு. எங்கே போகுதுன்னு பார்ப்போம். நேரம் மேலே தான் போயிருக்கு. வேறு இங்கே உடச்சி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே இருக்குது. இங்கே வந்து திருப்பி இருக்கான் பாருங்களேன். ஓகே, மேலே போய் பார்ப்போம் அவன் இருக்கானான்னு சொல்லிட்டு. எதுக்கும் கையில் AK-47 வச்சுப்போம். அவன் வந்தால் கூட போட்டு தள்ளிடுறான். இந்த மண்டே என்ன பண்ணுறான்னு தெரியலையே. என்னமோ தெரியுது. ஐயோ, காரு ஓடுறான். அவன் இருக்கான் கைஸ். டேய், எவன்டாது இந்த பக்கம் எட்டி பார்த்துது? என் தலைவன் இங்கே இல்லை. ஆனாலும் நான் இங்கே இருக்கண்டோ. என் கையில் ஷார்ட் கன் இருக்குது. எவன் எங்கே ஓடினான்னு போய் பார்ப்போம் வாங்க. அவன் எங்கே ஓடினாலும் இன்னைக்கு நான் அவனை விடவே மாட்டேன். நான் கண்டுபிடிச்சே தீருவேன். ஐயோ, அவன் மேலே கீழே இறங்கி வரானே. குச்சிர வண்டி தான். குச்சிட்றா கைப்புள்ள டமால். ஐயோ, அப்பா முடியலப்பா சாமி. ஐயோ, அவன் வேறு வந்துட்டு இருக்கானே. இங்கேருந்து ஓடணும்ப்பா. எங்கேருந்தோ சத்தம் கேட்டுச்சு. இங்கேருந்தான் சத்தம் கேட்டுச்சின்னு நினைக்கிறேன்.
இங்கேனா ரத்தம் கிடக்குது. எவனோ வந்திருக்காங்க இந்த பக்கம், எவனோ வந்திருக்கான். ஆனால் அவன் ஓடி இருக்கான். இப்போ நான் பிடிக்காம ஓடவே மாட்டேன். யாவன்னு தெரியல. ஆனால் என் கையில் மாட்டினா லெக் பீஸ் தான் இன்னைக்கு. ஐயையோ, அவன் வேற இந்த பக்கம் வரானே. குமிஞ்சு தான் ஓடணும் போலே. அவன் நேரம் நம்மளை நோக்கி தான் வரான். நம்ம இங்கேருந்து ஃபஸ்ட்டு எஸ்கேப் ஆகணும். அவன் கண்டுபிடிச்சா அவ்வளோதான். சரி, நம்ம இந்த பக்கமே ஒழிஞ்சிப்போம் வர்ற வரைக்கும். அவனுக்கு தெரியாமல் தான் நல்லது. மக்களே, நீங்கள் உங்கள் ஆதரவு கொடுங்க, இல்லாட்டி நான் மாட்டிக்க போகிறேன். காப்பாற்றுங்க யாராவது வந்து. ஐயோ கடவுளே, காப்பாற்றுங்க. இங்கே இந்த பக்கம் என்னமோ சத்தம் கேட்டுச்சே. ஏன் அது இங்கே இருக்கானா? இங்கே யாருமே இல்லை. அவன் யாரா? இவன் வந்துருப்பானோ? போடு போடு, அவ்வளோதான். இவன் வந்துருக்கானா? அவனே தான். ஆனால் கேஷுவலாக போயிட்டுருக்கானே. எவனுக்கு தெரியலையே. இவனை பார்த்தா சரியில்லையே. இவனை பார்த்தா எனக்கு 100% சரியில்லை. இவன் என்னமோ பண்ணியிருக்கான். இவன் தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். சரி, ஃப்ரீயாக விடு. அடுத்ததாவது சத்தம் கேட்டுச்சுன்னா என்னோடய மச்சானை கூப்பிட்ற வேண்டியதான். அவன் வந்தால் அவ்வளோதான். இங்கே உள்ள எவனும் உசுரோட இருக்க முடியாது. போட்டு தள்ளிடுவான். அதுக்கப்புறம் நம்ம அசுரன் ஃப்ரெண்டு இருக்கார்ல, அவரையும் கூப்பிட்டு விட்டா அவனும் வந்து போட்டு தள்ளிடுவான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணல, நான் உங்கள் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி சுடு தள்ளி என்னோடய மச்சான் மச்சி எல்லாம் நண்பாலாம் கூப்பிட்ருவேன். அதனால் இப்போயே சொல்லிட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. அப்பாடா, மழை வேறு பேஞ்சிச்சா. இந்த காசெல்லாம் நனைஞ்சிட போகுது. பின்னால் அவ்வளோ காசு இருக்குது. ஐயோ, என்ன பண்ணுதுன்னு தெரியலையே. ஓகே, 2வது மாடியில் கொண்டு போய் பார்க்க போனோம். அதுக்கு முன்னால் நம்ம மச்சானை கூப்பிட்ருவோம். இலே மச்சான், மெக்கானிக்கு வந்து இங்கே எடுத்து வாழே. சரி வரேன். சரி ஓகே, வா சீக்கிரம் வா. அவன் வர்றதுக்கும் வெயிட் பண்ண வேண்டியதான். அது வரைக்கும் தான் வெயிட் பண்ண முடியாது. அவனை கீழே போய் கூப்பிட்டு வந்துடுவோம். எவ்வளோ நாள் தான் இருக்க போகிறேன் இங்கேயே. போடா ஓடுறா. டே மச்சான் வாடா வாடா. டேய், எங்கடா இருக்க? எங்கடா போனா? நான் பின்னால் வாசல் வழியாக குச்சி வந்தேன் டோய். நான் பின்னால் வாசல் வெளியே குச்சி வந்தேன் டோய். என்ன மலையில் நிறைய வெட்டிருக்கு. ஏன்டா இப்படி பண்ணி? எனக்கு தெரியலை. ஏன்டா இப்படி பண்ணி வச்சை? மலையில் நனைஞ்சிட்ருக்கு. ஐயோ, காசு சீக்கிரம் எடுங்க, இல்லாட்டி நனைஞ்சி போயிடும். ஐயோ, காசு. ஆடா மென்டல் போயிலே. லைட்டெல்லாம் உடச்சி வச்சுருக்கான். பாய் லைட்டெல்லாம் வச்சு வச்சுருக்கான் இவன். கிரிமினலே. அடா பாய்டா, வலிக்கு. அமையா ஓபோ எங்கே போனான்னு தெரியல அந்த மென்டல் பாய்புள்ள. எங்கே இருந்தாலும் அவன் இன்னைக்கு செத்தாண்டோய். அவன் எங்கே போனான்னு தெரியல. எங்கேயோ தேடிட்டு இருக்கட்டும், நம்ம இங்கேயே வெயிட் பண்ணுவோம். ஆமாம், நம்ம மச்சான் வீடு இந்த பக்கம் தானே இருக்குது. எங்கே அவனை காணோம்? இருங்க, அந்த பக்கம் போய் பார்க்கலாம். அது யார் வீடுன்னு தெரியல, ஆனால் என் மக்கா வீடுன்னு நல்லா தெரியுது. அங்கேருந்து எவனோ வந்த மாதிரி இருக்குங்க பாருங்க. ஃபுட் ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. எவன் வந்தான்னு தெரியல இந்த பக்கம். இவ்வளோ காரை எவனோ ஆட்டையை போட்டாண்டோய். இங்கே பாருங்க, ஒரு கால் கூட இல்லை. இது எவனோ வந்து எல்லாத்தையும் முச்சி விட்டு போயிடுவான். சரி, நம்ம மச்சானை பார்க்க மறுபடியும் போனான். ஏன்னா என் மச்சான் தேடிட்டு இருப்பான். எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு தெரியல. அப்பா, நம்ம மக்கா எவ்வளோ நேரம் போனானோ தெரியலையே. நம்ம எவ்வளோ நேரம் தான் இங்கே காவல் காத்துட்டு இருக்குது. அவன் கொஞ்சம் வந்தால் நல்லா இருக்கும். எங்கே போனான்னு தெரியலையே. இவன் வேறப்பா, எங்கே போனான்னு தெரில. எவ்வளோ நேரம் தான் காவல் காக்குது. இந்த வண்டியில் இருக்க காசெல்லாம் நம்மளே ஆட்டையை போட்டு போயிடலான்னு நினைக்கிறேன்ப்பா. எங்கடா இருக்க மக்காடே, சீனம் வாடா. நான் அங்கே துடிச்சிட்டுங்க, நீ மட்டும் அங்கே போய் ஹாப்பியாக இருக்கடா. இந்த பக்கமும் போயிட்டு நீ. அப்பா, என்ன இவ்வளோ நேரம் ஒன்று கூட்டமே காணோம். பேசாமல் ஆட்டையை போட்டு வந்துடலாமா நம்ம மக்காவை சுட்டு விட்டு? அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னொருத்த அந்த பக்கம் இருக்கான்னு நினைக்கிறேன். சரி வாங்க, அப்படியே ஏறி மேலே போகலாம். எவனுக்கும் தெரியாமல் அப்படியே லாஸ்ட்டாக போகலாம். இங்கெல்லாம் இல்லை மக்கா, நம்ம நேரம் அங்கே போயிடலாமா? எவன்டாங்க? மாஷ்மலோ தாலியன். எங்கடா போனா? இல்லைடா, நீ இப்போ நிற்கிறேன், நான் ஒன்றும் போட்டு தள்ளிடுவோம் ஒன்று. ஐயோ, அவன் பார்த்துட்டானே மைன்கிராஃப்ட் தலையன். ஐயோ, ஒன்றுமே எவன்டா அவன் மேலே இருக்குது. ஐயோ, வண்டிக்கிட்ட ஒருத்தருக்கான். இப்போ எப்படி ஓட போகிறேன்னு எனக்கே தெரியலையே. பேசாமல் இங்கேருந்து குச்சிடலாமா? இல்லை வேணாம்.
அவ்வளோதான். மேலே வரான்ப்பா, ஓடு ஓடு ஓடு, பயமாகவே இருக்கு. ஆஹா ஒன்று வருது, ஆஹா மூத்திரம் வருது, ஆஹா ஒன்று கடிக்குது, சுகமாக இருக்கு. அடி அடி அடி, தனியாக குடி குடி குடி, ஆஹா சூப்பராக இருக்கே. ஆஹா அந்த மைண்ட் கிராஃப்ட் தலையன் வேறு மேலே வந்துருக்கானே, இதான் நல்ல நிலம். அப்படியே குச்சி போயிட வேண்டிதான். அப்பாடா, அந்த தலையன் வேற அவன் இருக்கான ஒருத்தன், அவன் வந்துட்டு உச்சாச்சிட்டு இருக்கான். இதான் கரெக்டான நிலம், இங்கேருந்து குச்சி ஓடிட வேண்டிதான். ஆனால் இங்கே வேறு வழியே இருக்கே. டமால், அப்பா வீணா செத்து போயிட்டுமே. அப்பா ஏம்மா என்ன நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அப்பாடா இங்கே ஒரு வேளை யாருமே இல்லை. சரி நம்ம நேராக ஹெலிகாப்டர் போடுறதுக்கு கிளம்பி நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இதான் நம்ம வீடு. ஓகே இதுக்கு நேராக போயிடலாம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. கிளம்பு. நான் தாண்டா ராஜாவுக்கு எல்லாம் ராஜா, ஒல்ஃபு மனுஷன்டா. இன்னைக்கு எவ்வளோ பேரெல்லாம் சாப்பிட்றாங்கன்னு தெரியலையான்ட்ட. ஐயோ கண்ணு கூசுது, இந்த நேரத்தில் வந்துட்டுமே. எங்கேயோ வேணும், தண்ணிக்குள்ளே போயிடலாம், சீக்கிரம் போ. என்னால் முடியல, என்னோடய செகண்ட்ஸ் வேறு குறைஞ்சிட்டே இருக்குது. சீக்கிரம் போக, ஏன்னா முடியல. மேலே இங்கேருந்து நான் செத்து உணவாக தான் இங்கேருந்து கிளம்புவேன். ஐயோ வீணா காலையில் வந்துட்டேனே. யப்பா டேய், அசுரன் இஸ் பேக் டு த ஃபார்ம்டா. வந்துட்டுருக்கேன். ஐயோ காசு இல்லை தலைவரே, நீங்கள் காசு கொடுத்து அனுப்புறியா தலைவரே வாங்க தலைவரே சீக்கிரம். டேய் தம்பி எங்கடா இருக்க? நான் உனக்காக இந்த வண்டி எடுத்து வரேன். அந்த வண்டி வேணாம் தம்பி, இந்த வண்டியை வச்சுக்கோ. வாத்தலை. ரொம்ப பேசினதான் போகணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டினா, நம்ம வந்துட்டு நேராக அந்த ஒரு இடம் இருக்குல்ல, அங்கே போயிட்டு அவன் ஒருத்தன் இருக்கான்ல, அங்கே அவன் ஃப்ரெண்டு, அவன்கிட்டலாம் நீ போயிட்டு இந்த காசை கொடுக்குறேன். நான் அந்த காசை இதுக்குள்ளே வைக்க முடியாது, ஆனால் நீ இதில் போயிட்டு ஆளுங்களை கொன்று ஒரு 15 மெம்பர்ஸை கொன்று எடுத்து வரேன். அப்போ உனக்கு பரிசாக நான் ஒரு வண்டி வாங்கி கொடுத்து அதில் நான் வந்துட்டு வச்சு காசு அனுப்புவேன் உனக்கு. காசு அப்போ தான் நிறையா கிடைக்கும். சரி வெயிட் பண்ணு.